வணக்கம். திரையரங்கம் 11. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ். இவர் சுந்தர் சி அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். முதல் முறையாக இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இது ஒரு கிரைம் பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். நகரத்தில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கின்றன, பல கொலைகள் நடக்கின்றன. பல கொலைகள் நடக்கும்போது காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குகிறார்கள். அரவிந்தன் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் இந்த கொலைகளை செய்வது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தீவிர முயற்சியில் இறங்குகிறார். அவருக்கு பக்கபலமாக இருப்பவர் அவருடன் பணியாற்றக்கூடிய இன்னொரு இன்ஸ்பெக்டரான மனோகர். அந்த அரவிந்தன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நவீன் சந்திரா. மனோகர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் திலீபன். அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது. என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காலத்தில் படித்த பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதான். ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்த அப்படின்றது மாதிரியான ஒரு தகவல் அவங்களுக்கு தெரிய வந்து, அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியையாக பணியாற்றிய அபிராமி சாந்தி அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அவங்கள போய் நேரடியாக போய் சந்தித்து பேசி அப்படின்னு வரும்போது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படம், அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அதில் 11 பேர் அப்படின்னா 11 இரட்டை ட்வின்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய 11 பேர். அப்போ 11 11 22 அப்படி வரும்ல. 11 பேர் ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள். அப்படி அதில் இருந்தது தான் இப்போ ஏற்கனவே 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ட்வின்ஸ் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் இதன் மூலம் என்ன கூற வருகிறது அப்படின்னு. அப்போ இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய 8 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா, இன்னும் 3 பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருகிறது. அப்போ அந்த 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது 3 ட்வின்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த கொலைகளை செய்வது யார் அப்படின்ற இதுக்கு வரும்போது பெஞ்சமின் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அவனும் அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருந்தவன். படித்து கொண்டிருந்த காலத்தில் அவன்தான் இந்த கொலையை செய்திருக்கிறான். அந்த பெஞ்சமின் இப்போது எங்கு இருக்கிறான், எதற்காக இந்த கொலைகளை அவன் செய்கிறான், இல்லாவிட்டால் செய்ய வைக்கிறான் அப்படின்றத இந்த காவல்துறை மனிதர்கள் புலனாய்வு செய்து இறுதியில் எதை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்றதான். இப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெஞ்சமின் கதாபாத்திரம் தான் இதை செய்யுது அப்படின்னா, ஹூ இஸ் தட் பெஞ்சமின்? அந்த பெஞ்சமினுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றது படத்தில் காட்டப்படுகிறது. அந்த பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் சகோதரர்கள், ட்வின்ஸ், ஆதரவற்ற சிறுவர்கள். ஆதரவற்ற அந்த 2 சிறுவர்களும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாறுதல் உண்டாகின்றன, அதற்கேற்றாற்போல் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தோஷமான தருணம் உண்டாகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. அப்படி வந்த பிறகு அதை தாங்கி கொள்ள முடியாத அவர்களுடன் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களும் மாணவிகளும் சகோதரர்களில் ஒருவனான பிரான்சிஸுக்கு எப்படிப்பட்ட மோசமான விளைவு உண்டாகக்கூடிய அளவிற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதன் மூலம் அவன் எப்படி மரணத்தை தழுவுகிறான். இது உண்மையாகவே நடந்துருச்சு. அந்த பிரான்சிஸ் இறந்துட்டான். அந்த பிரான்சிஸ் இறந்த பிறகு அவனுடைய ட்வின் அப்படின்னுங்கள, அவனுடைய இன்னொரு சகோதரன், அவன் தான் பெஞ்சமின். அந்த பெஞ்சமின் தன்னுடைய சகோதரனுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த மாணவர்களையும் மாணவிகளையும் வாழ்க்கையில் பின்னால் என்ன செய்கிறான் அப்படின்றதான். சகோதரனுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்களை அவன் வாழ்க்கையில் எப்படி தீர்த்து கட்டுகிறான் அப்படின்றதான் கதை. இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெஞ்சமின் தான் இதை செய்கிறான் அப்படின்றத நமக்கு காமிச்சாச்சு. ஹூ இஸ் தட் பெஞ்சமின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து இந்த கொலைகளை கண்டுபிடிப்பதற்காக, இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரவிந்தன் காவல்துறை அதிகாரி இருக்கார்ல, அவர்தான் பெஞ்சமின். படத்தினுடைய கிளைமேக்ஸில் நமக்கு காட்டப்படக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்றதே இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான். படம் பார்த்துக்கிட்டு இருக்க யாருமே சிறிது கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார்கள். ஏன்னா அந்த கதாபாத்திரம் தான் படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே இந்த கொலையை செய்தது யார், அந்த பெஞ்சமின் யார்
அப்படின்றதெல்லாம் கண்டுபிடித்து அப்படின்றத செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரம்தான் உண்மையிலேயே பெஞ்சமின் கதாபாத்திரம். இந்த கொலைகள் அத்தனையையும் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்தில் இருப்பது வேறு யாருமல்ல, இன்ஸ்பெக்டராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரவிந்தன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நவீன் சந்திரா தான் அப்படின்றத அப்படி கிளைமேக்ஸில் காமிச்சாங்க பாருங்க. உண்மையாகவே இந்த திரைக்கதையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கிய சம்பவம் அது. வெரி குட் கிளைமேக்ஸ். இன்னும் சொல்லப்போனால் அந்த 2 பேரும் எஞ்சி அப்படின்னு இருக்குல்ல, 2 பேர் இன்னும் கொலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பெஞ்சமின் எங்கே அப்படின்ற அளவுக்கு ஆகி காவல்துறை தேடி அப்படின்லாம் வந்த பிறகு தான் அந்த 2 சம்பவங்களுமே நடக்கும். ஒரு பெண் கொலை செய்யப்படுவாள். அதற்கு பிறகு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிகள் ஒருத்தனை தீர்த்து கட்டுறது அப்படின்னா அந்த மனிதன் சிறைக்குள்ளே இருப்பான். ஆக்சுவலாக இப்போ பெஞ்சமின் அரெஸ்ட் ஆகியாச்சு. அரெஸ்ட் ஆகி சிறைக்கு அனுப்பப்பட்டு அப்படின்னு அனுப்புறது, அந்த சிறைக்கு அனுப்பப்பட்ட பெஞ்சமின் அங்கு இருக்கக்கூடிய அந்த மனிதனை, அவன் ஒரு காலத்தில் அந்த கல்விக்கூடத்தில் மாணவனாக இருந்தவன், அவனை அங்கே சிறைக்கூடத்தில் போட்டு தள்ளுவான். அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்து கொள்வான். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் உண்டாகக்கூடிய அந்த திருப்பம் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கிய அருமையான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்க. படம் திரைக்கு 1 வாரம் கழித்து, நான் ஒரு மல்டிப்ளெக்ஸில் பெரிய திரையரங்கம், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் உட்காரக்கூடிய திரையரங்கம் அப்படி வச்சுங்களேன், அங்கே போய் அமர்ந்து படத்தை பார்த்து அப்படின்னு வரும்போது 80% ஃபுல்லாக இருந்துச்சு. ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. இவ்வளவுக்கும் அது விடுமுறை நாள் இல்லை, ஒர்க்கிங் டே. ஒரு வீக் டேயில் 80% ஃபுல்லாக இருந்துச்சு திரையரங்கம் அப்படின்னு உண்மையாகவே நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், சந்தோஷப்பட்ட விஷயம். மவுத் டாக் அப்படின்னு இருக்குல்ல, வெளியே இந்த படத்தை பற்றி பேச்சு இந்த படத்தை பார்ப்பதற்காக ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நவீன் சந்திரா அரவிந்தன் கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக நடித்திருந்தார். அவருடன் படம் முழுக்க வரக்கூடிய மனோகர் கதாபாத்திரத்தில் திலீபன் மிக இயல்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். சாந்தி கதாபாத்திரத்தில் ஆசிரியையாக வந்திருக்கக்கூடிய அபிராமி தன்னுடைய பண்பட்ட நடிப்பை படத்தில் வெளிப்படுத்தி நம்முடைய மனதில் இடம் பிடித்தார். சஞ்சனாவாக நடித்திருந்த ரேயா ஹரி, மீராவாக நடித்திருந்த ரித்விகா இருவரும் தாங்கள் ஏற்று நடித்த பாத்திரங்களுக்கு தங்களுடைய திறமையால் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். உயர் காவல்துறை அதிகாரியாக ஆடுகளம் நரேன் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் அசோகன் திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு கிரைம் பாணியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒளிப்பதிவாளருடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் செயல்பட்டு நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டி. இமான் பாடல் காட்சிகளில் தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கக்கூடிய இமான் பின்னணி இசையில் மிகவும் அருமையாக தன்னுடைய பெயரை நிலைநாட்டி இருக்கிறார். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலை ஸ்ருதிஹாசன் பாடியிருக்கிறார். இன்னொரு அருமையான பாடலை ஆண்ட்ரியா பாடியிருக்கிறார். NB ஸ்ரீகாந்த் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஒரு கிரைம் பாணி கதையில் சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையை எந்த அளவிற்கு நேர்த்தியாக செய்ய வேண்டுமோ அதை அருமையாக இந்த படத்தொகுப்பாளர் இந்த திரைப்படத்தில் செய்து நம்முடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறார். லோகேஷ் அஜில்ஸ் இந்த திரைப்படத்தை மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். கிரைம் பாணி திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த 11 திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்.